கர்த்தர் அக்கினியோடும் வருவார். இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடும் வருவார். பெருங்காற்றைப் போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார். கர்த்தர் அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லோரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராயிருப்பார்கள். தங்களைத் தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்களைத் தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களும் பன்றி இறைச்சியையும் அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மீது அன்பாயிருக்கிறார், தம்முடைய சத்துருக்கள் மீதோ கோபமாயிருக்கிறார். கர்த்தருக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் விரோதமாய் கலகம் பண்ணுகிறவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். கர்த்தரை நம்பி நன்மை செய்கிறவர்களோ ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் சந்தோஷமாயும் சமாதானமாயும் ஜீவிப்பார்கள். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களுக்கு கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படுகிறது. ஆனால் எல்லோரும் மனம் திரும்பவில்லை. ஒரு சிலர் மனம் திரும்புகிறார்கள், வேறு சிலரோ மனம் திரும்பாமல் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிற பாவிகள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். அவர்களுக்கு சடுதியிலே அழிவு உண்டாகும். அவர்களுக்கு தீமை உண்டாக அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும் நான் அவர்களை துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் சாபமாகவும் வைத்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்தில் அவர்கள் இராதபடிக்கு நிர்மூலமாக மட்டும் அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 24:9-10. இஸ்ரவேல் ஜனத்தாருடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை தண்டித்தார். அவர்களை பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு உட்படுத்தினார். அவர்கள் திருந்த வேண்டும் என்பதும் தங்களுக்கு பிரயோஜனமுள்ள உபதேசங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் கர்த்தருடைய விருப்பம். இதற்காகவே கர்த்தர் அவர்களை சிறையிருப்புக்கு அனுப்பினார். இப்போது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திப்பதற்கு மறுபடியுமாக வருகிறார். சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களில் சிலர் மனம் திரும்பவில்லை. தங்கள் தீய குணங்களில் இருந்து அவர்கள் இன்னும் விடுதலை பெறவில்லை. இவர்கள் மீது கர்த்தருடைய கோபம் பற்றி எரிகிறது. தம்முடைய கோபத்தை உக்கிரமமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடும் வருகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்தார். மனுஷருடைய பாவங்களை போக்குவதற்காக கல்வாரி சிலுவையிலே தம்மையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். வானத்திற்கு பரமேறி போனார். நம்முடைய கர்த்தர் மறுபடியுமாய் வருவார். ஏசாயா இங்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனம் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த தீர்க்க தரிசனத்தை புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவிக்கிற விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய காலத்திற்கும் சொல்லப்பட்டிருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய இரண்டாம் வருகையை பயபக்தியோடு எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மறுபடியும் வரும்போது அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினவர்களுக்கு பயமும் குழப்பங்களும் உண்டாகும். கர்த்தர் அவர்கள் மீது தம்முடைய நியாய தீர்ப்பை கொடுப்பார். சில நியாய தீர்ப்புகள் தற்காலிகமானவை. ஆனாலும் கர்த்தர் நித்தியமாய் நியாயம் தீர்க்கிறவர். தமக்கு விரோதமாய் கலகம் பண்ணின சத்துருக்களுக்கு கர்த்தர் நித்தியமான நியாய தீர்ப்பையும் கொடுத்து விடுவார். கர்த்தரை நம்பாமல் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணின யூதர்களுக்கு பேரழிவு உண்டாகும். அவர்கள் அக்கினியினாலும் பட்டயத்தினாலும் அழிந்து போவார்கள். கர்த்தர் மாம்சமான எல்லோரோடும் வழக்காடுவார். அக்கினியினாலும் தமது பட்டயத்தினாலும் அவர்களோடு வழக்காடுவார். கர்த்தருடைய பட்டயத்திற்கு உட்பட்டவர்கள் கர்த்தரால் கொலையுண்டவர்களாய் இருப்பார்கள். அவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாய் இருக்கும். கர்த்தருடைய கோபாக்கினையின் நாளிலே விக்கிரக ஆராதனைக்காரர்கள் சங்காரம் ஆவார்கள். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து தங்கள் தேசத்திற்கு திரும்பி போன யூதர்களில் சிலர் தங்களோடு தோப்பு விக்கிரகங்களையும் எடுத்துச் சென்றார்கள். அவர்கள் தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள். தோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொண்டார்கள். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரர்களில் அநேகர் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் இருந்தார்கள். தங்களுடைய விக்கிரக ஆராதனையின் ஒரு பகுதியாக அவர்கள் பன்றி இறைச்சியையும் எலியையும் அருவருப்பானதையும் சாப்பிட்டார்கள்.
இவர்கள் எல்லோரும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் இனிமேல் வரப்போகிற நியாய தீர்ப்பை பற்றியும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு எல்லா பாவிகள் மேலும் வரும். இவர்கள் இந்த உலகத்திற்கும் தங்கள் மாம்சத்திற்கும் தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள். மனுஷர் என்ன செய்வார்கள் என்பதும் அவர்கள் என்ன செய்வதற்கு திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் என்பதும் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு மறைவான ரகசியமான யோசனை எதுவும் இல்லை. அவருக்கு சர்வமும் வெளியரங்கமாய் இருக்கும். கர்த்தர் பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார். இந்த ரதம் எலியாவை எடுத்துக்கொண்ட போது வந்த ரதம் போன்று இருக்கும். எலிசாவை பாதுகாத்தது போல இருக்கும். இயேசு கிறிஸ்துவோடு தேவதூதர்களும் வருவார்கள். வானத்தின் சேனைகளில் சிலர் குதிரைகளில் ஏறி வருவார்கள். மற்றவர்கள் ரதங்களில் ஏறி வருவார்கள். கர்த்தர் அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லோரோடும் வழக்காடுவார். அர்மகதோன் யுத்தத்தில் தம்முடைய சத்துருக்களை அழிப்பதற்கு கர்த்தர் தம்முடைய அக்கினியையும் பட்டயத்தையும் பயன்படுத்துவார். கர்த்தரால் கொலை உண்டவர்கள் அநேகராய் இருப்பார்கள். அர்மகதோன் யுத்தத்தில் அந்தி கிறிஸ்துவின் சேனையில் உள்ளவர்களில் 1/6 ஒரு பகுதியினரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் அழிக்கப்படுவார்கள். இவர்கள் இந்த வசனத்தில் அநேகர் என்றும் யோவேல் 3:14 வசனத்தில் திரள் திரளாய் இருக்கிற ஜனங்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலின் பாவத்தை ஏசாயா இங்கு மறுபடியுமாக குறிப்பிடுகிறார். அவர்கள் தோப்புகளின் நடுவே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்கிறார்கள். பன்றி இறைச்சியையும் அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறார்கள். இவர்கள் எல்லோரும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள்.